This is Dr. Show. We'll discuss about the pseudocyesis. Pseudocyesis என்றது ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன். அது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூலி மேரிட் இல்லைனா ரொம்ப நாளுக்கு மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே அவங்களே நினச்சிப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு 45 டேஸ்லேருந்து ஒரு பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னும் போதே அது ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ அதை அவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஒரு பிரெக்னன்சி தள்ளி போனதும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளேயே ஒரு வயிறு ஹெவியா இருக்க மாதிரியும் வயிறுக்குள்ள பேபி இருக்க மாதிரியும் பிரெஸ்ட் சோர்னஸ் அதாவது பிரெக்னன்சிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு 30 டேஸோ ஒரு 60 டேஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல இருக்காது. அவ்வளவுதான். அது வரைக்குமே அதாவது ஸ்கேன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு டாக்டர் இல்லைன்னு சொல்ற வரைக்குமே அவங்க பிரெக்னெண்டா இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆளா நீங்க இருக்காதீங்க. ஸோ ஸ்டாப் டூயிங் திஸ். இட் வாஸ் சோ பெயின்ஃபுல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 60 டேஸ் நீங்க பிரெக்னன்சி அதாவது நீ பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க பார்ட்னரையும் அவங்க பிலீவ் பண்ண வச்சிருவாங்க. அதான் விஷயம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பொழுது 2 பேருமே சேர்ந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது 60 டேஸ்க்கு அப்புறம் அது பிரெக்னன்சி இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். Okay, stop doing this. Stop giving pressure to them. Thank you.